இந்த தர்மம் பிறப்பினால் ஒருவனை உயர்வாகவும் ஒருவனை தாழ்வாகவும் கருதியது. அது தர்மம் அல்ல, அடிமைகளாக நம்மை வைத்திருக்கும் சதித்திட்டமாகும். சரி பசங்களா, இதுக்கு யார் விடை சொல்றது? நீங்க வா, நல்லா கவனமா பண்ணு. சரிதானா ஐயா? தப்பு, நீ போ. உங்களை வேற யாருக்காவது தெரியுமா? ஐயா, நீ செஞ்சிருவியா? ஏதோ உற்சாகத்தில் தெரியாம கையை தூக்கிட்ட. இல்ல நான் செய்வேன். அப்படியா? தப்பா போட்ட அப்புறம் வெளியில வெயில்ல ஒன்று நிக்க வச்சிருவேன். சரிங்க ஐயா. வா வா. ஏய் நில்லு நில்லு. இந்தா. போ. ஐயா, இது சரியா தப்பா? ஏய், இந்த சாக் பீஸை நீயே வச்சுக்கோ. இந்த சாக் பீஸை யாரும் பயன்படுத்த மாட்டாங்க. ஏய், அமைதியா இருங்க, அமைதி. ஏய் போடா. போ. சரி, இப்போ நீ வந்து போடு. வா வா எந்திரி. வேணா விட்டுருங்க ஐயா. இனிமே இந்த போர்டுல யார் எழுதுவா? அதான் அசுத்தம் ஆயிடுச்சே. நான் ஒண்ணு பண்றேன், நான் ஏன் பலகையிலே எழுதிக்கிறேன். அட பால்சந்த், உள்ள வாங்க. ஐயா சொல்லுங்க ஐயா. பால்சந்த், இந்த போர்டை நல்லா சுத்தம் பண்ணுங்க. ஐயா காலையில இருந்து நான் நல்லா தொடச்சேன். ஐயா போட்டுட்டேன். சரிதானே ஐயா? தப்பு. ஐயா, நான் போட்டது சரிதான். பால்சந்த், சாப்பாட்டு நேரம் வரும்போது இதை நல்லா கழுவிடுங்க. அந்த பையன் இதில் எழுதிட்டான், புரியுதா? சரிங்க ஐயா, பார்த்துக்கிறேன். ஆமா, உங்க பேர் என்ன? ராம்ஜி சக்பால். என்ன ஜாதி? இல்ல சேட்டையா, உங்களுக்கு வேலை தானே முக்கியம். எனக்கு ஜாதியும் முக்கியம். நீங்கள்லாம் ஒருத்தரோட வழியில குறுக்க வந்தா அவங்க பயணமே வீணா போயிடும். உன்ன மாதிரி ஆளுங்களோட நிழலை பார்த்தாலே நாங்கெல்லாம் ஒதுங்குவோம். நீ என் கடையை பார்த்துப்பியா? என்னையே ஏமாத்த பார்த்தியே. எவ்வளவு நாள் இந்த உண்மையை மறைச்சு வைப்ப? போதும், கிளம்பு. இன்னொரு தடவை நான் உன்னை இந்த பக்கம் பார்க்கவே கூடாது. கிளம்பு, இங்கிருந்து வெளியே போ. நான் என் பேரு சொல்ற வரைக்கும் எல்லாம் நல்லா தானே இருந்துச்சு. இப்ப பேரு சொன்னதும் பேருக்கும் ஜாதிக்கும் தொடர்பு இருக்கு. அதான் தர்மம். தர்மத்தை பொறுத்த வரைக்கும் பேச்சுவார்த்தைக்கு இடமே இல்லை. நான் தான் சொல்லிட்டேன்ல, இங்கிருந்து கிளம்பு. போ, கிளம்பு கிளம்பு. அண்ணே, இன்னைக்கு வெளியே இருந்து படிக்கணும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பீம் எல்லாத்தையுமே மாற்றிட்டான். எல்லாரையும் ஒத்துக்க வச்சான். இன்னைக்கு நாங்கள் வகுப்புக்கு உள்ளே இருந்தால் படித்தோம். எல்லாரும் என்கிட்டயும் தான் கேட்டாங்க. நான் அவங்கக்கிட்ட எல்லாம் பீம் என் தம்பின்னு சொன்னேன். தம்பி கலக்கிறான்ல. எப்படியோ வகுப்புக்குள்ளே நுழைஞ்சிட்டோம்ல. பாரு எப்படி சாப்பிட்றான். பீம் ரொம்ப காரமாக சாப்பிட்றான்ல, அதனால தான் மூளை நல்லா வேலை செய்யுது. ஆமாம். தண்ணி. டேய்,
நான் என்ன பண்றது? வெளியே போய் அங்கெங்கேயாவது தண்ணி குடி. படிக்கிறது இங்க, தண்ணி குடிக்க எங்கேயாவது வெளியில போக முடியுமா என்ன? என்னால உன்ன மாதிரி பசங்களுக்கு இந்த மாதிரி கிளாஸ்ல தண்ணி தர முடியாது. ஏங்க அப்படி? இந்த கிளாஸ்ல ஏன் எனக்கு தண்ணி தர மாட்டீங்க? சீக்கிரம் எனக்கு கொடுங்க, எரியுது. உனக்கு ரொம்ப காரமா இருக்கா? அப்ப போய் பிரின்சிபால் சார் கிட்ட சொல்லு. அவர் உனக்கு புது கிளாஸ் வாங்கி தருவாரு. அப்புறம் அதை எடுத்துட்டு வந்து தண்ணி குடி. இப்ப இங்கிருந்து போ. பசங்களுக்கெல்லாம் தாகம் எடுக்குதா, நான் தண்ணி கொடுக்கணும். அப்ப நாங்க உன்ன மாதிரி பசங்களுக்கெல்லாம் என்னால இந்த கிளாஸ்ல தண்ணி தர முடியாது. ஏன்? சொல்லிட்டல, கிளம்பு. அப்ப நான் வீட்டுக்கே போய் குடிக்கிறேன். ஓ கிளம்பு. யாரு வேண்டாண்ணா? பீமராவ், அப்படி நீ வீட்டுக்கு போனா எப்படி படிப்ப? அங்க பாருங்க ஐயா, இவர் எனக்கு தண்ணி தர மாட்டேங்கிறாரு. என்ன சொல்றீங்க? அவ குழந்தை தாகமா இருக்கிறான், தண்ணி கொடுங்க. ஆனா ஐயா, எந்த கிளாஸ்ல? ஒரு தடவை சொன்னா உங்களுக்கெல்லாம் புரியாதா? பையனுக்கு தண்ணி கொடுங்க. அண்ணே, கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கவா? குடி. ரொம்ப நன்றி. ஏய் நில்லு. என்ன ஜாதி? சரி, நீ பின்னாடி போ, கீழே இறங்கு. பின்னாடி போ. நீ என்ன ஜாதின்னு புரிஞ்சிருச்சு. இங்க வா, நான் தண்ணி தரேன். கீழே உட்காரு. கையை நீட்டு. டேய், கையை நீட்டு. கண்ணா, கையை இப்படி வச்சு வாய்க்கிட்ட கொண்டு போ. கீழே உட்காரு. கீழே உட்கார்றா. ஒரே ஒரு வாய். இது அப்பாவுக்காக சாப்பிடு. என்னாச்சு? என்ன என்ன? அம்மா, அவனுக்கு தண்ணி கொடுங்களே. இருப்பா, இதோ தண்ணி கொண்டு வராங்க. இருப்பா, தண்ணி கொண்டு வராங்க. அம்மா கொண்டு வருவாங்க. அவனுக்கு தண்ணி தண்ணி கொடுமா.
ஆனந்த் நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வந்தேன். ஏய் பீம், ஏன் என்னாச்சு? துணியெல்லாம் நனைஞ்சிருக்கு. ஏய் நீ ஏன் அழுகுற பீம்? பீம் நீ ஏன் அழுகுற? பீம் எங்க போற? ஏய் பீம் எங்க போற? சொல்லிட்டாவது போ பீம். அம்மா ஏம்மா எப்ப பார்த்தாலும் வேலை பார்த்துட்டே இருக்க? உனக்கு தான் ரொம்ப தலை வலிக்குதே, அப்புறம் ஏம்மா துணியை போட்டு தைச்சிட்டு இருக்க? அப்புறமா தைக்கலாம்ல. ஷோ எனக்கு ஒன்றும் அவ்வளோ வலி இல்லை, நான் தப்பேன். நம்ம பீமா இப்போ புதுசாக ஸ்கூலுக்கு போகிறான்ல, அவனுக்கு புது துணி வேணும். போதும் நிறுத்துமா, எனக்கு எல்லாமே தெரியும். உன்கிட்ட நான் எது சொன்னாலும் வீண் தான். சொன்னாலும் நீ கேட்கவே மாட்ட. நீ சொல்லி நான் எதை கேட்கல. இந்த வேலையை சீக்கிரமா முடிக்கணும், அதுக்காக தான். எல்லா பசங்களும் ஸ்கூலுக்கு புது துணி போட்டுட்டு வருவாங்க. நீ கிளம்பு, நான் பாலா ஆனந்தாக்கு வேற துணி தைக்கணும். போமா, ஏதாவது ஒன்னு சொல்லிட்டு நீ வேலை பார்த்துக்கிட்டே இருப்ப. ஓய்வுனா உனக்கு என்னன்னே தெரியாது. சரி துல்சா, நீ என்ன படிக்கிற? காட்டு பார்க்கலாம். நான் படிக்கலக்கா, யோசனை பண்றேன். நீயே சொல்லுக்கா, இன்னைக்காவது பீம படிக்க வகுப்புக்குள்ள உட்கார வச்சிருப்பாங்களா, இல்ல வெளியே நின்னுதான் இன்னைக்கும் படிச்சிட்டு இருப்பானா? ஒரே நாள்ல யார் அவனை உள்ள விடுவா? அது என்ன சாதாரண விஷயமா? வெளியே நின்னுதான் படிச்சிட்டு இருப்பான். அத்தை நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தோணுது? என்னம்மா? பீமால வகுப்புக்குள்ள போய் படிக்க முடியுமா இல்ல முடியாதா? இன்னைக்கு உள்ள போய் படிப்பேன்னு சொல்லிட்டான்ல, உள்ள போயிருப்பான். ஒருவேளை அப்படி நடந்துருந்துச்சுன்னா அப்பா நம்ம எல்லாருக்கும் கண்டிப்பா மிட்டாய் வாங்கி தரணும். ஆ, நான் இப்பவே மிட்டாய் எப்ப வரும்னு காத்திருக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆமா ஆமா, அப்பா வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா மிட்டாய் சாப்பிடலாம். அதுக்கு முன்னாடி இதை பாருங்க. இப்ப சொல்லுங்க, பீமாக்கு இதை போட்டா எப்படி இருக்கும்? ரொம்ப அருமைமா, எவ்வளவு அழகா தச்சிருக்க. இத போட்டுக்கிட்டானா நம்ம பீம் இளவரச மாதிரி இருப்பான். நான் இளவரசனும் இல்ல குலவரசனும் இல்ல. ஏன் அப்படி யார் சொன்னது? நீ இளவரசன் தான். நான் இளவரசனா இருந்திருந்தா ஸ்கூல்ல யாரும் என்ன வகுப்புக்கு வெளியில நிக்க வச்சிருக்க மாட்டாங்க. எப்படியோ வகுப்புக்கு உள்ள போனாலும் குரு என்ன சொல்றாரு, எல்லாரும் கூட சேர்ந்து உட்காராதீங்க, தனியா உட்காருங்கன்னு. தண்ணி கூட எல்லாருக்கும் கொடுக்கற மாதிரி எனக்கு கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப தாகமா இருக்குன்னு சொன்னா என்னை கீழே உட்கார வச்சு இவ்வளோ உயரத்துல இருந்து தண்ணியை ஊத்தி விடுறாங்க. அந்த தண்ணி வாய்க்குள்ள எங்க போகுது? எல்லாம் கீழே தான் ஊத்துச்சு. அதனால என் சட்டை எல்லாம் நனைஞ்சிருச்சு. அம்மா அம்மா, நீ என்னை எவ்வளோ அழகா தண்ணி குடிக்க வைப்ப, ஆனா அவங்க பீம் கண்ணா, நேத்து அவங்கள உன்னை வகுப்புக்குள்ளேயே போக விடலல, ஆனா இன்னைக்கு உள்ள போயிட்ட. இது சந்தோஷமான விஷயம் இல்லையா? நேத்தைய விட இன்னைக்கு பரவாயில்ல, அதுக்காக சந்தோஷம் தானே படணும். அப்புறம் எதுக்கு அழற? பீமா, இங்க பாரு, அத்தை சொல்றது சரிதான்னு நானும் சொல்லுவேன். இன்னைக்கு உன்னை வகுப்புக்குள்ளேயே உட்கார வச்சு படிக்க வச்சாங்க. நாளைக்கு இன்னும் நல்லது நடக்கும். சரியா? அழக்கூடாது, அழக்கூடாதுன்னு. சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. உன்னை வகுப்புக்குள்ள அவங்க எப்படி விட்டாங்க? நான் அது சொல்ல மாட்டேன். அந்த பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன். இதெல்லாம் என்ன பள்ளிக்கூடம்? சிலரை பின்னாடி விரட்டி விடுறாங்க, சிலரை முன்னாடி உட்கார வைக்கிறாங்க. நான் அந்த ஸ்கூலுக்கு போகல, நாளையில இருந்து போக மாட்டேன். பீம்,
அப்பா அந்த ஸ்கூல்ல இருந்து என் பேரை நீக்க சொல்லுங்க. அந்த ஸ்கூலுக்கு நான் போக மாட்டேன். ஸ்கூலுக்கு போக வேண்டாமா? வேணாம். அப்படின்னா ஏன் கூட வா. இங்க பாருப்பா, பாவம் அவன் குழந்தை விட்டுடு. நம்ம புரிய வச்சோன்னா அவன் புரிஞ்சுக்குவான். இங்க பாரு, இது அப்பாவுக்கும் பையனுக்கும் நடக்கிற விஷயம். நடுவுல யாரும் பேசக்கூடாது. நீ என் கூட வா. அப்பா விடுங்க, எனக்கு கை வலிக்குது. என்னாச்சு சுபேதார்? பையன் எங்கேயாவது திருடிட்டானா? இவ்வளவு கோவமா எங்கேயோ அடிச்சு இழுத்துட்டு போறீங்களே. இப்படிதான் நடக்கணும் தெரியுமே. மங்கேஷ், இவன் ஜாதி பசங்க தான் திருடுவாங்க, நம்ம பசங்களா திருடுவாங்க. ரொம்ப சரியா சொன்ன. இவன் கண்டிப்பா ஏதாவது தப்பு தண்டா பண்ணிருப்பான். சுபேதார் சாராச்சே. எனக்கு பயமா இருக்கு. அவர் கோவத்துல பீமாவை அடிச்சிட போறாரு. எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. நீ ஏமா அழுதுகிட்டு இருக்க? கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா அவனோட கோபமெல்லாம் காணாம போயிடும். ஏன் இவ்வளவு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க? ஏற்கனவே உனக்கு உடம்புக்கு வேற சரியில்லை. போ, அங்க போய் நில்லு.